முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. வேற லெவல் பிக் பாஸ், சத்தியமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்க. முக்கியமா உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும், அந்த டைமிங் ஒன்று கொடுத்தீங்க தெரியுமா, சூப்பர் பிக் பாஸ். நாங்க கூட நினைச்சிட்டு இருந்தோம், சார் பிக் பாஸ் வந்து அநியாயத்துக்கு அதிகமான டைமிங் கொடுத்துட்டாங்க. 75 மீட்டர், எப்படி 75 மீட்டருக்கு எவனாச்சும் 35 செகண்ட் கொடுப்பானா? 75 மீட்டர் அப் அண்ட் 150 மீட்டர் ஆச்சு. 150 மீட்டருக்கு எவனாச்சும் 35 செகண்ட் கொடுப்பானா? எவ்வளவு அதிகமா இருக்கு. ரொம்ப ஈஸியா 10-15 பணப்பட்டி எடுத்து வந்துடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா, அங்கதான் பிக் பாஸ் இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருந்திருக்காரு. 75 மீட்டர்ல 80 மீட்டர், எப்படி 80 மீட்டர் நண்பர்களே, 160 மீட்டர் 35 செகண்ட்ல கடந்து வரணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. வேற லெவல் போங்க, வேற லெவல்ல செஞ்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு தெரியுது பிக் பாஸ், ஜாக்லினை வெளியே அனுப்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது பக்காவா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜாக்லின் தான் கடைசியா அந்த டாஸ்க் ஆட வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டுக்கு மத்த எல்லாருமே இந்த டாஸ்க் ஆடிட்டாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்து எல்லாரும் ஒவ்வொரு டாஸ்க் அட்டன் பண்ண வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசியா இருக்கிறது ஜாக்லின் மட்டும்தான். சோ கடைசியா நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்கவங்களே இந்த டாஸ்க்கு ஜாக்லின் அனுப்பி வச்சிருவாங்க. சோ ஜாக்லின் வேற போராடிட்டு இருக்காங்க, நான் வந்து டாஸ்க் பண்ணணும், நான் டாஸ்க் பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைமிங் டிஸ்டன்ஸ் எதையும் கேர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா அந்த டாஸ்க் அட்டன் பண்றதுக்காண்டி அந்த டாஸ்க்ல இறங்குவாங்க அப்படிங்கிறது டீமுக்கு பக்காவா தெரியும். அதனால ரொம்ப தெளிவா ஒரு ஸ்கெட்சை போட்டாங்க. சூப்பர் நண்பர்களே, வேற லெவல்ல இருக்குல்ல. ஏன்னா நான் கூட பழைய வீடியோல தப்பா சொல்றேன் நண்பர்களே, மன்னிச்சுக்கோங்க சரியா. நான் கூட 75 மீட்டர் 150 மீட்டர் ஆச்சு மொத்தம், அப் அண்ட் 150 மீட்டர் 35 செகண்ட்ல வரணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நீங்க போங்க, ஜாக்லின் 37 செகண்ட்ல வந்திருக்காங்களா, அது சரிப்பட்டு வருமான்னு யோசிச்சா இல்ல 80 மீட்டர் 160 மீட்டர் 35 செகண்ட்ல வரணும்னு வச்சிருந்திருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், ப்ரோ இது எப்படி ப்ரோ ஜாக்லினுக்கு பண்ணாங்க நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல கேட்டீங்க. ரொம்ப கிளியரா சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் ரவுண்டை யார் அட்டன் பண்ணா? முத்துக்குமாரன் அட்டன் பண்ணா. யாருமே குறுக்க போல, ஓகேவா. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரயான் போனா, பட் ரயான் பெருசா அதுல போராடல, வந்துட்டான். ரெண்டாவது ரவுண்ட் யார் அட்டன் பண்ணா? ரயான் அட்டன் பண்ணா. அதுக்கு யாருமே போய் நிக்கவே இல்லை, நானும் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு யாரும் நிக்கவே இல்லை. 2 ரவுண்டை ஈஸியா முடிச்சிட்டாங்க. 3ஆவது ரவுண்டை பொறுத்தவரைக்கும் பவித்ரா ஜாக்லின் இவங்க 2 பேருமே அந்த ரவுண்டுக்கு சண்டை போட்டிருப்பாங்க. அப்ப ஜாக்லின் என்ன பண்ணிருப்பாங்க, சரி ஓகே பவித்ரா நீ ஆடுன்னு சொல்லிட்டு அந்த ரவுண்டை பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. அப்ப பவித்ராக்கு என்ன பண்ணிருக்காங்க, விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 4வது ரவுண்ட், ஓகேவா. 4வது ரவுண்ட் ஆக்சுவலா பார்த்தா வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும், 5 லட்சம் ரூபாய்க்கான ரவுண்ட். நம்ம 10 லட்சம் நினைச்சிட்டு இருந்தோம், 5 லட்சம் ரூபாய் வச்சிருந்திருக்காங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் டாஸ்க்கு ஆக்சுவலா வீட்டுல இருக்க எல்லாருமே போராடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே நாங்க போகணும்னு சொல்லி போராடி இருக்காங்க. அதுல கடைசி கட்டமா ரொம்ப நேரம் கழிச்சு பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா தாப்பான்னு சொல்லி சௌந்தர்யா செலக்ட் பண்றாங்க, ஓகேவா. அந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்கல்ல, 60 மீட்டர் போகணும். அப்ப 120 மீட்டர் ஆச்சா, 120 மீட்டர் 30 செகண்ட்ல கடக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்படி 120 மீட்டர் 30 செகண்ட்ல கடக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த டாஸ்க்கு எல்லாரும் போராடினாங்க. போராடி கடைசி கட்டமா சௌந்தர்யா செலக்ட் பண்ணிருக்காங்க. அங்கேயும் ஜாக்லினுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஓகேவா. அடுத்ததா ரவுண்ட் 5 வைக்கிறாங்க. ரவுண்ட் 5 பொறுத்தவரைக்கும் விஜய் விஷால் போறாப்ல. அதுல நீங்க நல்லா கவனிச்சுனா வீட்டுக்குள்ள யாரு 3 பேர் போட்டி போடுறா, விஜய் விஷால் முத்துக்குமரன் ரயான், இந்த 3 பேர் போட்டி போட்டு கடைசியா விஜய் விஷாலுக்கு அந்த டாஸ்க்கை விட்டு கொடுக்குறாங்க. சோ அங்கேயும் ஜாக்லினுக்கு வாய்ப்பு கிடைக்கல. சோ கடைசியா வைக்க போற டாஸ்க்ல கண்டிப்பா ஜாக்லினுக்கு எல்லாரும் சேர்ந்து விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். கண்டிப்பா விட்டு கொடுப்பாங்க ப்ரோ. ஏன் போராட்டம் இருந்திருக்கும் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா போராட்டம் இருந்திருக்கும். ஆனா கடைசி கட்டமா என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அதை நம்ம எல்லாரும் ஒரு தடவை அட்டன் பண்ணிட்டோம்ல, ஜாக்லினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி கண்டிப்பா ஜாக்லினுக்கு அதை விட்டு கொடுத்துருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் டீம் தெளிவா பிளான் பண்ணி ரைட்டு எல்லாம் அட்டன் பண்ணிட்டானே, கடைசி டாஸ்க் எப்படியும் ஜாக்லின் தான் விட்டு கொடுப்பானே, அப்போ ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம்னு சொல்லி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சீன் கவனிச்சுனா இங்கே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா ஜாக்லின் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்று சொல்லியிருக்காங்க, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ரிட்டர்ன் வருவானான்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களால நான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பேசி வாங்கி ஒரு மாதிரி அழுது ஒரு மாதிரி உடஞ்சி போய் தான் உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிசிக்கலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை விட மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு செகண்ட் போதும், நீங்க எங்கேயா லைட்டா லோவானா கூட உங்களுக்கான அந்த டைமிங் கம்மியாயிரும். அந்த வகையில் அந்த வீட்டுக்குள்ள இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் மிஸ் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா அழுது இருந்திருப்பாங்க போல. அப்படினாலும் கஷ்டம் ப்ரோ. 35 செகண்ட்லாம் 160 மீட்டர் அப்படிங்கிறது பசங்க இவன்ல அனுப்பி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செஞ்சிருப்பாங்க. இருந்தாலுமே ஓடி இருக்காங்க ப்ரோ, ஓடி இருக்காங்க, ஓகேவா. 37 செகண்ட்ல வீட்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். ஆனா இதுல என்னன்னா நல்லா ஒண்ணு தெரியுதா, வேணும்னு சொல்லி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஜாக்லினை உடைக்கணும், ஜாக்லின் நொறுக்கணும், இதுல ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு சொல்லி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லேட்டா வர எல்லாருக்குமே கதவை சாத்துவாங்க. இதுக்கு முன்னாடி லேட்டா வர எல்லாருக்குமே அந்த கதவை சாத்துவாங்க, கதவை ஓரளவு க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிருவாங்க. பவித்ராக்கெல்லாம் கதவை க்ளோஸே பண்ணிட்டாங்க. பவித்ராக்கெல்லாம் சின்ன கேப் தான் இருந்து பவித்ரா அந்த சின்ன கேப்புக்குள்ள குதிச்சு தான் வந்தாங்க. ஆனா இப்ப கவனிச்சுனா ஜாக்லினுக்கு கதவே சாத்தல. டைமர் பெருசா அவங்க கவனிச்ச மாதிரி தெரியல, அங்க டைமர் இருக்கா என்னவோ கூட தெரியல. ஆனா இவங்க எல்லாம்
எட்டி பாக்குறாங்க எங்கயோ டைமர் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அந்த கதவை சாத்தாதது வேணும்னு சொல்லி பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல். அது ஏன்னா கதவை சாத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க, ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் அப்ப நம்ம கரெக்டான டைமுக்கு வந்துடும் சொல்லி யோசிப்பாங்க. கண்டிப்பா உள்ள இருக்கவங்களுமே கரெக்டான டைமுக்கு வந்துடும் சொல்லி தான் யோசிப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது தான் எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி அழுது ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு தெரியுமா? இருங்க, டஃப் ஃபைட் பண்ணிருக்கீங்க, கடைசி நேரத்தில் லாக் பண்ணிருக்கீங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க போல. வெயிட் பண்ண வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க 37 செகண்ட்ல உள்ள வந்திருக்கீங்க, 35 செகண்ட்ல முடிக்க வேண்டிய டாஸ்க்கை 37 செகண்ட்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லி சொன்னோன்னே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் உடஞ்சிட்டாங்க. நண்பர்களே, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. எல்லாரும் உடஞ்சு அழ ஆரம்பிச்சாச்சு. சரியான அழுக, சொல்ல போனா சரியான அழுகையா. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் அழுதுருக்காங்க, ஏங்கி அழுதுருக்காங்க. பார்க்கவே கஷ்டமா இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலா அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க போல. வெளியே அனுப்புனா சௌந்தர்யா, ரயான் இவங்க 2 பேருமே கதவு கிட்ட இருந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கதவு கிட்ட இருந்து ஏங்கி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கதவு கிட்ட இருந்து சண்டையை போட்டு அழுதுட்டு இருந்திருப்பாங்க போல. அது ஆக்சுவலா நைட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல போகும்னு சொல்றாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல அந்த கதவு திறக்கிற சீன் மட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கதவு கிட்ட இருந்து சண்டை போட்டுட்டு இருக்க சீன் மட்டும் இருக்கும்னு சொல்றாங்க. பிக் பாஸ் சண்டை போடுறாங்க. யாரு? சௌந்தர்யா, ரயான் 2 பேருமே கதவுகிட்டே இருந்து பிக் பாஸ் சண்டை போட்டே இருக்காங்க. எங்களுக்கு கதவு திறக்கணும், கதவு திறங்க பிக் பாஸ் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அந்த சீனை நைட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நார்மலா இன்னைக்கு பவித்ரா போயிட்டு வந்ததுக்கே நம்ம எல்லாம் உடஞ்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும். பவித்ரா போயிட்டு வந்து ஒரு டஃபை கொடுத்து கடைசி செகண்ட் உள்ள வந்தாங்களா, அதுக்கே நமக்கு கண்ணீர் வந்துட்டு. ஜாக்லின் அவங்களுக்கான முழு உழைப்பை போட்டிருக்காங்க. முழு உழைப்பை போட்டு 2 செகண்ட்ல அவங்களுக்கான அந்த 102 நாள் வாழ்க்கை இருக்கு தெரியுமா, அந்த 102 நாட்கள் மொத்தமா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எனக்கே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க ப்ரோ. சத்தியமா சொல்லணும், டஃப் ஃபைட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டோட்டலி அன்ஃபேர் ப்ரோ, டோட்டலி அன்ஃபேர். 160 மீட்டர் வச்சுக்கிட்டு 35 செகண்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. வேணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா இல்ல என்ன பிளான போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பணப்பெட்டி டாஸ்க் அப்படிங்கிறது மிட் வீக் எக்ஷன் காண்டி வச்சதுதான். ஓகே, அந்த பணப்பெட்டி டாஸ்க்கே மிட் வீக் எக்ஷன் காண்டி வச்சதுதான். இப்போ நார்மலா யாரையா ஒருத்தர் மிட் வீக் எக்ஷன்ல தூக்குனா கண்டிப்பா மக்கள் கொந்தளிப்பாங்க. அந்த ஓட்டுகள் இருந்துச்சு, யாரை கேட்டு தூக்குனீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபைட் வரும். நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம், நேத்து கூட நான் சொன்னேன், மிட் வீக் ஒன்று வச்சீங்கன்னா அதுல ஜாக்லின் இல்லாட்டினா சௌந்தர்யா 2 பேரும் யாரோ ஒருத்தர் தூக்குங்க, டிஆர்பி சூப்பரா இருக்கும். ஆனா டிஆர்பி வருங்கிறது சேனலுக்கே தெரியும். இருந்தாலுமே கண்டிப்பா நான் நெகட்டிவ் அப்படிங்கிறது பயங்கரமா வரும். ஓகேவா? அதனால தான் ஒரு டாஸ்க் வச்சு வீட்டுக்குள்ள யாரையா பலியாடாக்கலாம்னு சொல்லி பார்த்தாங்க. உண்மையா ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த வச்ச பேசஸே யாரோ ஒரு பெரிய தலைக்கட்டை தூக்கணும் தான். ஓகேவா? கண்டிப்பா ஒரு 10 லட்சம் 8 லட்சம் சொல்லி கடந்து போகும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டஃப் ஃபைட் பண்ணுவாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 8 லட்சம்லாம் சும்மா கிடையாதுங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க எனக்கு தோணுது. இருந்தாலும் கடைசி கட்டத்துல விட்டு கொடுத்திருப்பாங்க ஜாக்லினுக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய தலைக்கட்ட தூக்க தான் பிளான் போட்டுருக்காங்க. கரெக்ட்டா ஜாக்லின் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஜாக்லின் வந்து இவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க தெரியுமா? பாதி தூரத்துல கூட ரிட்டர்ன் வந்திருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு டைமர் ஓடி இருக்கும்ல, அந்த டைமரை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ஒரு பாதி தூரத்துல கூட ரிட்டர்ன் வந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா ஃபுல்லா இது பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு உள்ள வந்திருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா 102 நாட்கள் இந்த வீட்டுக்கு எல்லா டாஸ்க்லயும் தனக்கான உழைப்பை போட்டிருக்காங்க. ஒரு டாஸ்க் விடாம எல்லா டாஸ்க்லயும் ஜாக்லின் ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டாப்பா அப்படிங்கறத காட்டணும்னு சொல்லிட்டு எல்லா டாஸ்க்கும் அவங்களுக்கான உழைப்பு போட்டிருக்காங்க. இது கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். சோ இன்னைக்கு நைட் வந்து உண்மையாவே சொல்றேன், எமோஷனலி எல்லாருமே டவுன் ஆயிருவீங்க. அவங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அழ வச்சு டவுன் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. மஞ்சரி ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா, இந்த பக்கம் பார்த்தா தீபக் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னொரு விஷயத்தை கேளுங்களேன், இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, மஞ்சரி வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி மஞ்சரி வீட்டுக்குள்ள வந்த ஒரு கோணத்திலே ஜாக்லின் அவர்கள் எவிக்ட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து உண்மையாவே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு எப்படி சொல்லன்னு தெரியல, ஒரு மாதிரி அவங்களுக்கு சத்தியமா கஷ்டமா இருக்கும். மஞ்சரியும் உடஞ்சிருவான் தான் எனக்கு தோணுது. நைட் இதை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, 160 மீட்டர் 35 செகண்ட், இது ஃபேர் அண்ட் ஃபேர் உங்களுக்கு கணக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.